ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. வந்து பார்த்திங்கன்னா சிறுபைத்தம் பருப்பு வச்சு தான் வடை மாதிரின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இதை போண்டான்னு கூட சொல்லிவிடலாம். சிறுபைத்தம் பருப்புனா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பாசி பருப்பை தான் நாங்கள் வந்து சிறுபைத்தம் பருப்புன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபைத்தம் பருப்பு எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக வந்து ஊறி வரணும். இது வந்து லைட்டாக வந்து வறுத்த பருப்பு தான். நீங்கள் வந்து பச்சை பருப்பாக இருந்தாலும் அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிவிடலாம். ரொம்ப வந்து வறுபடலை, நார்மலாக லைட்டாக வந்து வறுத்து வச்சுருக்கு. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட்டாக வறுத்து வைக்கும்போது வந்து புழு எதுவும் வராமல் இருக்கும், அதுக்காக தான். இதை வந்து தண்ணியெல்லாம் இப்போ வடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு வத்தல், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுவிடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இவ்வளோத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து வடைக்கு போடுற மாதிரி தான். ஆனால் இதில் வந்து பச்சை மிளகா வந்து போட மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம வந்து வத்தல் போட்டு அரைச்சதுனால பச்சை மிளகா போடக்கூடாது, உரைக்குங்க ரொம்ப. இதில் கொஞ்சமாக காயப்பொடி போட்டுவிடுங்க. அப்படியே நீங்கள் பச்சை மிளகா போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வத்தல் போட்டு அரைக்கக்கூடாது. இப்போ அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக மட்டும் நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக மல்லிக்கீரை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. ஒரு மீடியம் சைஸ் உள்ளி அதையும் நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி அது கூடவே போட்டுவிடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா விரசிடணும். விரசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கொஞ்சமாக உப்பு. இது வந்து நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக போட்டுக்கணும். ஏன்னா அது பொரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து அதிகமாக இருந்த மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து போடுங்க. உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து செக் பண்ணி பார்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு காரணம் எதுக்காகனா, நம்ம வந்து ரொம்பவும் ட்ரையாக இருந்துச்சுனாலும் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி லைட்டாக வந்து நான் வந்து ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான். இப்போ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம். ஆனால் இது வந்து சென்டரில் எல்லாம் நல்லா வந்து வெந்து வரணும், அதுக்காக தான். நான் வந்து சின்ன சின்ன உருண்டை மாதிரி தான் உருட்டி வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உருண்டை மாதிரி உருட்டாமல் போடணுன்னா இந்த வடை மாதிரி கூட தட்டி கூட போடலாம். அது வந்து கொஞ்சம் தட்டையாக போடும்போது ஸ்பீடாக வந்து வெந்துடும். இப்போ நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாட்டு எல்லாமே உருட்டி போட்டிருக்கேன். உருட்டி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா வந்து வெந்துட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். ஏன்னா வந்து சென்டர்லேயும் நல்லா வந்து வெந்து வரணும், அதுக்காக தான். இப்போ எல்லாமே வெந்துட்டு இதை வந்து எடுத்துடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு உடனே செய்கிற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.